பேசும் அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஒரு தவா பீஸா நம்ம பண்ணுறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஓவனில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது தவாவில் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போது 1 கப்பு மைதா மாவு நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு நமக்கு சால்ட் போட்டுக்கலாம். இப்போது பேக்கிங் சோடா இருக்கிறதுனால நம்ம 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் சுகர் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இது நல்லா பிணையும் போது நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா நம்ம கிச்சன் டாப்பில் போட்டு நல்லா மாவை நல்லா பிணையணும். இப்போ இது நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம். இப்போ இது நம்ம டேபிள் டாப்பில் போட்டு நம்ம இப்படி பிணைஞ்சிக்கணும். நம்மளுடைய இந்த ப்ளேஸ் வச்சு நம்ம நல்லா அழுத்தி நம்ம பிணைஞ்சிக்கணும். இப்போது இது நல்லா பிணைஞ்சிட்டேன். நல்லா பிணையணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷமாக இது பிணைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா மூடி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஒலிவ் ஆயில் நம்ம தொட்டு தடவி வச்சுக்கலாம். இது மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு தவா வச்சுருக்கேன். இப்போது ஒலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நான் ஒரு 10 கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது இந்த ஒலிவ் ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. இந்த ஒலிவ் ஆயில் பண்ணால் நல்லாயிருக்கும். எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வெங்காயத்தோட ஆஃப் நான் இதில் போடுறேன். அப்புறம் நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம், ஃப்ரெஷ் பண்ண பெப்பர். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு கரம் மசாலா நான் போடுறேன். அது நம்ம போட்டுவிட்டோன்னா ஒரு ஸ்மெல்லுக்காக இஷ்டம் போடலாம். இல்லைன்னா பிரியாணி லீஃப் கூட அதோட பவுடர் இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி நான் இதை கொஞ்சம் வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, கார்லிக் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது ஆறிட்டு நம்ம இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது சாஸு. இப்போ நமக்கு பீஸா பண்ணும்போது நம்மளுடைய மாவு நல்லா பிணையணும். அதுக்கப்புறம் இந்த சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் டாப்பிங். இப்போ நம்ம இது ஆறிட்டு இதை அரைக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போது அதே பேன்லேயே நான் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஊற்றுறேன். இதில் நம்ம கொஞ்சம் மஷ்ரூம் நம்ம போடலாம். மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போடலாம். கேப்சிகம் எல்லோ கலர், க்ரீன் கலர் இருக்குது, இது நம்ம போடலாம். கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தோட ஆஃப் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துலேயே குட்டி வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அதோட ஆஃப் இதுக்கு எடுத்திருக்கேன். ஆஃப் நம்ம சாஸுக்காக எடுத்திருக்கோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே சால்ட் போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் ஒரு பிடி பச்சை பட்டாணி போடுறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போடலாம். நான் ஒரு சின்ன தக்காளி போடுறேன். இது நல்லா வதக்கிக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். நம்மளோட டாப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா நமக்கு இஷ்டம் இருந்தால் இந்த ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் மாவை எடுத்து பிணைஞ்சி வச்சு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இனி நம்ம இது 2 எடுத்துக்கலாம், 2 பீஸாக எடுத்துக்கலாம்.
2 பீஸாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் மைதா மாவு போட்டு, இதே நீங்கள் வந்து கோதுமை மாவு போட்டு ரவை போட்டு நம்ம செய்யலாம், இல்லை எந்த மாவில் வேணாலும் நம்ம செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் மைதாவில் தான் எல்லோரும் செய்கிறாங்கன்றதுக்காக. இப்போது நம்ம எந்த தவாவில் செய்கிறோமோ அந்த தவாவோட அளவு நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம செய்யணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதோட பாட்டம் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம செய்யணும். இப்போ வந்து நான் வந்து 2 தான் செய்கிறேன், அதுக்கு தான் வந்து கரெக்டாக 1 கப்பு மாவு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். நான் இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். இப்போது இதில் பேனில் வந்து நான் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஒலிவ் ஆயில் எல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் நம்ம வந்து நம்மளுடைய பீஸாவோட பேஸ் போட்டுடலாம். ஒரு 2 மினிட்டு இப்படியே இருக்கட்டும், ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது இது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நம்ம வந்து திருப்பி போடணும். இப்போ இதை திருப்பி போடணும். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு, நம்ம இனி திருப்பி போட்டுக்கலாம். வந்து அந்த சாஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாஸ் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இந்த சாஸ் வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டோம். அந்த திருப்பி போட்டு இந்த பக்கம் நம்ம வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போது நம்ம வந்து சாஸ் வந்து நல்லா தடவிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் சீஸ் தான். சீஸ் வந்து நல்லா திருவி வச்சுட்டு நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுடலாம். அது அவங்கவுங்க இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இனி வந்து சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கணும். அதுக்கு மேலே நம்மளோட டாப்பிங் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், டாப்பிங் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். நம்மளோட இஷ்டம் தான், என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போடலாம். நல்லா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தான், எது நல்லாயிருக்கோ. அதுக்கப்புறம் செய்யும்போது திருப்பி அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்து ஃபுல்லாக டாப்பிங் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா கரெக்டான மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நம்மளுடைய சீஸ் வந்து நமக்கு வெளியே தெரியுது, இது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு பீஸாவோட கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய பீஸா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லோவில் போட்டதுனால 10 நிமிஷம் ஆச்சு. இப்போது இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம்.